இன்னும் செங்கோட்டையன் உங்களுக்கு நேற்றே அவர் கோவை விமான நிலையத்தில் அது ஊடகத்தை சந்தித்தப்ப அவர் சொன்னது உண்மையிலே எனக்கும் கூட அவர் மிக வருத்தத்தோடு சொன்னார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்த எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு மன வருத்தத்தில் சொன்னார். அதுதான் எங்களை சந்திக்கிறப்பெல்லாம் என்னிட்ட போன்ல பேசுறப்பெல்லாம் கடந்த 2-3 மாதங்களாக அதை தான் சொல்லி வந்தேன். அதனால ஒரு புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தில், அம்மாவின் இயக்கத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் என்ன ஊடகத்தில் நாளைக்கு எப்படி இன்னைக்கு அவர் பிரஸ் பார்க்கலையா? பார்க்கல. காலையில பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆமா, வந்து நாளைக்கு அவர் ஒரு மூத்த நிர்வாகி. நாளைக்கு அவரை நாங்கள் எல்லாம் அண்ணனாக மதிக்கக்கூடியவர். அவர் பிரஸ்ஸை பார்த்து என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறது தான் நல்லா இருக்கும். இல்ல நீங்க அரசியலா பாக்குறீங்க. நான் இன்னைக்கு அவர் எங்க கூட பசும்பொன் வந்தப்பே நான் சொன்ன ஊடகத்தில் அவர் விருந்தாளியா வந்திருக்கிறாரு. நாங்க இதை அரசியலுக்காக அவரை இங்க அழைத்து வரவில்லை. அவர் தொலைபேசியில் எங்கள்கிட்ட பேசி நான் இந்த ஆண்டு வருகிறேன் உங்களோட. ஏன்னா அம்மா அவர்களோட பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு அங்க வந்து பாதுகாப்ப அங்க அந்த நிகழ்ச்சியை சரியா நடத்தணுங்கிறதுக்காக வந்து செல்லக்கூடியவர். இன்றைக்கல்ல எனக்கு வந்து அவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 87 அம்மா வந்து ஜேஎன்இ செயல்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர். அவர் 77 சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தவர். அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர். எத்தனையோ உயர்வு தாழ்வு வந்தாலும், எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போனப்பையும் எவ்வளவோ இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் வந்த பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா அவர்கள் ஆதரவாக இருந்தவர் அவர். அதனால அவரை பற்றி நாம் எதுவும் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள். நான் 87 அம்மா அவர்கள் அன்றைக்கு ஜேஎன்இ செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓப்பன் வேனில் உட்காந்து வருவாங்க. அப்ப நான் வேனில் அம்மாவுக்கு பின்னாடி 23-24 வயசுல உட்காந்து வரப்ப எங்களுக்கு அன்றைக்கே அவர் தான் முன்னாடி அம்மாவுடைய புரோகிராம் எல்லாம் அது கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் SDS அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவுடைய டூர் புரோகிராம் அப்பயே பிக்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கு அல்ல, அது இப்ப இல்ல. அவங்க முதலமைச்சரானது 91க்கு பிறகு அல்ல, 87 எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்தில், அப்ப 20 தொகுதியா இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமமாக சென்றார்கள். அப்பெல்லாம் இப்ப மாதிரி வேன்ல லிப்ட் கிடையாது, ஏறி இறங்குற மாதிரி. அப்பெல்லாம் மேல அம்மா ஓப்பன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே ஃபிட் பண்ணி மேல ஓப்பன் வேன்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப வேன்ல பாதுகாப்புக்காக நான் மேல அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னாடி அமர்ந்திருக்கிறப்ப அந்த டூரே எல்லாம் 89 ஜனவரி தேர்தல் உட்பட 89 ஜனவரி 21 நினைக்கிறேன் தேர்தலும் அதை நடந்துச்சு. அந்த தேர்தல் சமயத்திலே அவர் அப்ப பெரியவர் SDS அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும் பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார். அவருக்கு பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய கடைசி காலம் வரை அம்மாவுடைய சில பேர் பைலட் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்கனைசர். அவர் வந்து சிறந்த நிர்வாகி. கிளைக்கழக செயலாளராக 72 புரட்சி தலைவர் காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். இளம் வயதில 25 வயதிலே 26 வயதிலேயே 77 சட்டமன்ற உறுப்பினர் இருந்து தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் 96 ஒரு முறை தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன். 96 ஒன்றுதான். மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு பதில் சொல்வதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
தாவேக்கால இணைறது குறித்து அவர் கேட்டப்போ நீங்க இணையறீங்களான்னு கேட்டப்போ அதுக்கு மறுப்பும் தெரிவிக்கல. இல்லைங்க, மறுப்பு தெரியுது, ஆமான்னு சொல்லல. இல்ல நீங்க ஊடகத்துல உங்களுடைய பார்வை ஒன்று, நீங்க கேட்கிற கேள்வியை நான் தப்பா சொல்லல. பட் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு நட்பு என்பது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக உள்ளது. இன்னும் சொல்ல போனா 99 அம்மா அவர்கள் என்னை முதல் முறையாக பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்திய பொழுது என்னை கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அம்மாவிடமே அவர் சொன்னார். ஏன்னா நாங்களாம் அந்த 87களில் அம்மாவுடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்தில் அவர்களோட நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அதனாலதான் சொல்றேன், நான் அரசியலாக பேசவில்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக, நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க, மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார். அதனால நாளைக்கு அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுறாரோ அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவதுதான் நான் மரியாதையாக இருக்கின்றன. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து ராஜினாமா பண்ணது அதிமுகவுக்கு பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கு பின்னடைவா? யாருக்கு பின்னடைவு என்பது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். கரெக்டு தானே? அதுதான் உண்மை. துரோகத்தை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் அண்டர்லைன் பண்ற, எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர். கரெக்டா? அதனால அவர் ஒரு முடிவு, ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு கூட 23ஆம் தேதி நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட என்னை சந்தித்து என்னோட பேசி இருந்துட்டு, சென்னைக்கு வந்தா என்ன இந்த 2-3 மாதங்கள்ல சந்தித்து விட்டு செல்வார். என்னோட அரை மணி நேரம் பேசி இருந்துட்டு அவர் நீக்கப்பட்டதில் மிகவும் ஒரு மன வருத்தத்தில் இருந்தார். அது பழைய கதைகள் எல்லாம் பேசுறப்ப, இந்த மாதிரி நிகழ்வுகள் பேசுறப்ப அதையும் சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 1/2 hour என்னோட இருந்துட்டு ட்ரெயினுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனா அன்றைக்கெல்லாம் அவர் இந்த முடிவு, என்ன முடிவு எடுத்திருக்கிறார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிசைன் பண்ண போறதோ திரு விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அதனால அவர் ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம அதை பற்றி பேசுவதுதான் நன்றாக இருக்கிறது. திமுக அன்பர் ராஜா அழைப்பு விட்டுருக்காரு. ஆமா, அவரும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இயக்கத்தில் இருப்பவர், ஒரு மூத்த நிர்வாகி, அமைச்சரெல்லாம் இருந்தவர். அதை நானும் பார்த்து தொலைக்காட்சியில. அதுபோல அமைச்சர் சேகர்பாபு எங்களுடைய பழைய சகாதான அவர் போய் அவரை பார்த்து பேசி அதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தேன். பொறுத்திருப்போமே, அவசரப்பட்டுக்கிட்டு நீங்க கேள்விகள்லாம் சரி. ஆனா அவர் சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது, ஒரு சிறந்த நிர்வாகி. அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க. ஒரு மென்மையானவர், எல்லோரிடம் நன்றாக பழகக்கூடியவர், நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர். அவரை பற்றி நாம் ஏதாவது இந்த நேரத்தில் சொல்வது அவருக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது. அந்த முறையில் எனக்கு ஒரு அண்ணனாக, மூத்த அண்ணனாக நினைக்கிறேன். அதனால அவர் ஏதோ பேசிட்டோம், அதுக்கப்புறம் தலைவர் விஜய் சந்திச்சிருக்காரு. அப்போ விஜயோட இது பவர் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்காது சார். நீங்க அதாவது அண்ணன் செங்கோட்டையன் தீர்க்கமாக சிந்தித்து 77, 72னா எனக்கெல்லாம் இப்போ 9 வயசு தான். நாங்கெல்லாம் பள்ளி செல்கிற மாணவனாக இருந்த காலத்திலிருந்தே அரசியல் இருப்பவர். 77லேருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். 86ல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 87ல் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார். அங்க 11 தொகுதிகள் நினைக்கிறேன், 11 எம்எல்ஏகள்ல 7 பேர் செங்கோட்டையனோட தான் இருந்தாங்க அவரை சேர்த்து, அம்மாவுக்கு ஆதரவாக. அப்போது மாவட்ட செயலாளர். அந்த காலகட்டத்திலிருந்து எனக்கு அவரை தெரியும். அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்ல என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல. அதனால நான் அவர்கிட்ட 2 நாளா பேசவும் இல்லை. நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்க வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்தில் வர்ற செய்தியை வைத்து ஒரு வயதில் மூத்தவர்கிட்ட, அண்ணனாக மதிப்பு கொடுத்த பேசுவது நன்றாக இருக்காதுன்னு தான் நான் இது வரைக்கும் பேசல. எப்படி என்கிட்ட பேசுவார் அவர். அதனால அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும் பொழுது எதா இருந்தாலும் அரசியல் எல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளது. அதனால நான் வெளியே பேச வரேன். அமமுகவோட நிலைப்பாடு என்ன சார் 2026 தேர்தல்? பொறுத்திருந்து பாருங்க. இது இப்போ
தாவேக்காவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் அதாவது நாங்கள் எந்த ஒரு கட்சியுடனும் இதுவரை முடிவு செய்யவில்லை. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. ஆனால் அது எந்த கட்சிகள் என்னன்னு நான் இந்த நேரத்தில் பேசுவது நாகரிகமாக இருக்காது. எல்லாம் ஒரு இன்னும் முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களிடம் சொல்றேன். அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கு, எதுனாலும் அரசியல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கான பூர்வாங்க பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்னன்னு ஏதோ ஒன்று சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். நம்ம எனக்கு அது என்னன்னு தெரியல அவர் சொன்னது. ஆனா அவர் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில கவர்னர் தனியாக அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. இப்ப தமிழக முதல்வர் கவர்னரை தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அனுப்பக்கூடிய ஃபைல்களை கிடப்புல போடுறாரு அப்படின்னு சொல்லி கவர்னர் மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. ஆனா அப்படி எதுவும் கவர்னர் நான் பெண்டிங் வைக்கல, அது கரெக்ட், அது மாதிரி செயல்படுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கவர்னர் வேற சொல்லியிருக்காரு, தீவிரவாதிகளோட இடமா தமிழ்நாடு மாறுது, பிளஸ் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டேங்கிறாங்க, ஆங்கிலத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு முதல்வர் வேற சொல்லியிருக்காரு, தகுதியற்ற தரக்குறைவான பேச்சுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்த்து தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியல. ஏமா சொல்லுங்கம்மா, தீவிரவாதம் தீவிரவாதிகள் ஏதாவது ஊடுருவல் இருக்கா, இல்லை எங்கேயாவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா? நான் உடனே திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் எதையுமே யதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் ஒன்றும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ யாரும் இருப்பதாக சும்மா பொய்யா சொல்லக்கூடாது. சட்டம் ஒழுங்கு இப்ப இந்த காலத்தில் இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை. அதை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. அதேபோல தமிழ் ஆங்கிலம் தான் வளருது, தமிழ்நாட்டில் தமிழ் வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கவர்னருடைய கருத்து. மாண்புமிகு கவர்னர் அவர் பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம். முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காருல, அப்புறம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவர் சொல்லியிருக்காரு அப்படி எடுத்துக்கோ. தமிழக முதல்வர் சார் பாஜக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீட்டுல தமிழக அரசு வஞ்சிக்கிறதா சொல்றாரு. உங்களோட பார்வை இதுல முதலமைச்சர் அது சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பளித்திருக்கிற சமயத்தில் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அணுகி அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான். இப்ப கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது. ஏன்னா மழையில, கடுமையான மழையில நெல் பயிர்கள்லாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால 22% ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. அதை அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசிடம் கேட்கிறாங்க. இதுல இங்க யார் ஆட்சியில் இருக்காங்க என்பதெல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாயுள்ளத்தோடு தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு அதற்கான நிதியை யார் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதுக்கான திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக. தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் இன்னைக்கு விமர்சிக்கிறாங்க. முதல்வர் ஏதோ விமர்சிக்கிறாரு. மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்ப மக்கள் தொகை பெருக்கம் எல்லாம் நகரங்கள்ல தான், மாநகராட்சி நகரங்கள் அதை நோக்கி தான் கிராமங்கள்ல இருந்து மக்கள் நிறைய குடிபெயர்ந்து அங்கதான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால, அங்கதான் பணிகள் இருக்கிறதுனால, பிசினஸ் இருக்கிறதுனால நிறைய கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல மக்கள் குடியேறி வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசல் இப்ப நான் கூட நீங்க தொலைக்காட்சியில ஊடகத்துல பார்த்த 15 நிமிடத்துக்கு ஒரு கார் விற்கிது தமிழ்நாட்டில், இந்தியாவில்னு சொல்ற அளவுக்கு
வாகன நெரிசல் அதிகமாயிருக்கு. அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் நலன் கருதி தானே அந்த இது. அதுபோல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு வராமல் இருப்பதற்கு தொலைநோக்கு இப்ப எப்படி 4 லைன் கொண்டு வர்றோம், அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வருவது முக்கிய நகரங்களில் வருவது என்பது நல்ல திட்டம் தான். அதுக்கு மத்திய அரசு உறுதியாக நிதி ஒதுக்க வேண்டும். அதிமுகவை ஒன்றிணைக்க அடுத்த கட்ட நடவடிக்கையா இது பண்றது என்ன மாதிரி? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்க துரோகத்தை வீழ்த்தினாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியிட்டு அண்ணன் செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜயை சந்திக்கிறாரு. 53 ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர். இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிசாமி தான் இவரை துரோகிங்கிறாரே தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை. ஏற்று கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில 50 ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன், எனக்கு கிடைத்த பரிசு தான் இதுன்னு மனவருத்தத்தோடு சொல்றாரு. அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும். இந்த தேர்தல் அதுக்கான காலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓபிஎஸ் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லி ஒரு வெளியில ஒரு பேச்சு அடிப்பாரு. சரி சரி, நான் அவர்கிட்ட இன்னும் பேசல. அவர்கிட்ட பேசிட்டு நான் நீங்க சொன்னதை கேட்டு அவர் ஆரம்பிக்கிறேன். டிசம்பர் 15 அன்றைக்கு ஏதோ முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. நான் தொலைக்காட்சியில பார்த்தேன். உண்மையான அவர்கிட்டையும் பேசல. ரொம்ப நான் ஒரு சமீபத்தில் நான் அவர்கிட்ட பேசல. வெயிட் பண்ணுவோமே டிசம்பர் வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. இப்ப தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? தமிழக நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் 39 தொகுதி 100க்கு 100 கொடுத்திருக்காங்க. அதனால மற்ற கட்சிகள் அதை பற்றி யோசிக்க வேண்டும். என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாம் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம், போராட்டங்கள் நடத்துறோம், சம்பந்தப்பட்டவர்கள் போராட்டம் நடத்துறோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். ஆனா மக்கள் 24 தேர்தல்ல 21 ரைட்டு பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார். 24 தேர்தலையும் 100க்கு 100% அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களே, இதுல எங்க பிரச்சனை இருக்கு, எதை சரி செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் தான் யோசிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையில கூட்டணி வைமா இல்ல அமமுக கூட்டணி போகுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இத்தனை நான் உங்களுக்கு முன்ன சொன்ன ஊடகத்துல இப்ப சொல்றேன். இப்ப 4 முனை போட்டி இருக்கு. நீங்க எல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நோக்கி சில நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப எஸ்ஐஆர் பல்வேறு குளறுபடிகளோட இந்த 4ஆம் தேதியோட முதல் கட்டம் முடியுது. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன குளறுபடினா யாரோட குளறுபடி? இல்ல 1 மாசம் தான் டைம் கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் போய் இன்னும் காலம் 10லன்னா 4ஆம் தேதி என்ன அதிகப்படணும். பட் எல்லா பகுதிகளிலும் அதை அந்த பணி சரியாக நடைபெற்று வருவதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளை பேசுறப்ப எல்லா பகுதியிலும் அந்த பணி சரியாகத்தான் நடக்கிறது. இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரட்டுமே, அதாவது தவறு நடந்தால் அதை நம்ம அதை சரி செய்துக்கலாம். அதுக்கான காலங்கள் போதுமானதா? உறுதியாக டிசம்பர் 4 வரை 10ஆவதுன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அதிகப்படுத்தணும் தான் சரியா இருக்கு. சரி, பாத்தீங்கன்னா 6ஆம் தேதியில இருந்து காலையோட போராட்டம் வர 6ஆம் தேதியில இருந்து காலை வரை போராட்டம். அதுதான் சொல்றேன், அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய அவர்களுடைய கோரிக்கை தான். அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளது வேண்டுகோள். சரி.